ஆரோக்கிய மாதாவே அம்மா, மலைகள் அழியலாம், அலைகடல் வற்றலாம், புயல் காற்றும் வீசலாம், தீராத பிணியும் வருத்தலாம், உள்ளமும் உடையலாம், நான் என்ன செய்வேன்? என் அன்பு தாயே, அழியாத அறம் வேண்டும், நிலையான உமது அன்பு வேண்டும், அழியாத கருணை வேண்டும், அதில் நான் வாழ வேண்டும் என்று ஆரோக்கிய தாயை நோக்கி ஆரோக்கிய மாதாவே அம்மா என்று பாட வருகிறார் நம் பாசமிகு பங்கு தந்தை அருட்பணி விக்டர் ஜெயபாலன் அவர்கள். மலையும் அழியலாம், மண்மேடு ஆகலாம், அலைகடல் வற்றலாம், பெருவெளியாகலாம், அழியாத அறவோடு நிலையான உமதன்பு, அழியாத கருணையம்மா, உமதன்பு அழியாத கருணையம்மா. ஆரோக்கிய மாதாவே அம்மா, ஆரோக்கிய மாதாவே
வார்த்தை சொல்லி நான் இந்த நேரத்தில் இந்த நிகழ்வையும் நிறைவு கொண்டு வர விரும்புகிறேன். நீதிநெறிகள் புத்தகத்திலிருந்து ஒரு சின்ன வசனம். மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வவர் தீமையையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார் என்கின்ற இந்த சித்தர்கள் பாடலினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நாம் மேற்கொண்ட ஒரு செயலை செய்து முடிப்பதிலேயே ஊக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும். தாம் அடைகிற உடல் துன்பத்தை பெரிதாக எண்ணக்கூடாது. பசியை மறந்து இந்த அறச்செயலை இடைவிடாது நினைத்துக் கொண்டிருப்பதால் தூக்கமும் இல்லாமல் பிறர் அதற்காக எந்த கைமாறும் கொடுக்காவிட்டாலும் காலத்தின் அருமையை கருதி பிறர் தம்மை அவமதித்தாலும் நல்லது செய்கிற மனிதர்கள் இந்த உலகில இருக்கிறார்கள் என்று இந்த பாடல் சொல்கிறது. இந்த அருமையான இந்த இசை அன்னை மரியாவுக்கு ஒரு பாமாலை, ஒரு பாடல் தொகுப்பை நாம் உருவாக்குவதற்கு கடந்த ஒரு மாதமாக நம்முடைய பாடகர் குழுவோடு இணைந்து திட்டமிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு பாடலை சூஸ் பண்ணி, அப்புறம் இந்த பாட்டு வருது வரல, பாட முடியாது, இப்படி பல தேர்வுகளுக்கு அல்லது பரீட்சைகளுக்கு டெஸ்ட்டுக்கு உட்பட்டு அதன் பிறகு அவரவர் குரலுக்கு ஏற்றார் போல ஒரு பாடலை தயார் செய்து அதை பாட சொல்லி அதை கேட்டு, அப்புறம் அதுக்கு பிறகு உட்கார்ந்து 3 பேரும் கீபோர்டில் என்னென்ன பாட்டுக்கு என்னென்ன இசை நீங்கள் கேசட்டில் இருக்கிற மாதிரி அப்படியே எல்லாத்தையும் கொடுக்கணும். அவ்வளவு ஆசைப்பட்டு இந்த நிகழ்வை ரொம்ப ஒரு மாத கால அளவிலே தயார் செய்திருக்கிறோம். பாடகர் குழுவினருக்கு குறிப்பாக கிளிண்டன், அதுபோல எஸ்தர், இன்னும் சுசிமாணிக்கம், எல்லாத்து பேரையும் நான் சொல்ல முடியாது, குழந்தைகள் எல்லாருமே ரொம்ப அருமையாக இந்த இதில் ஆர்வத்தோடு வந்து பங்கெடுத்தாங்க. அதனால எல்லாருக்குமே மீண்டும் ஒரு முறை நான் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் கூட தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல இந்த இசையை மீட்டுவதற்கு நல்ல வேலை வந்து கிறிஸ்டிக்கு பரீட்சையெல்லாம் முடிஞ்சு காலேஜ் எல்லாம் முடிஞ்சிட்டதுனால கொஞ்சம் ஃப்ரீயா இருந்ததுனால இந்த வாரத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வாரங்கள் இங்கேயே தான் உட்காந்து ரூம் முன்னாடியே உட்காந்து வெயில் மழை எது வந்தாலும் பயிற்சி எடுத்து ரொம்ப அருமையாக இன்றைக்கு வாசிச்சிருக்காங்க. கிட்டாரிஸ்ட் இன்னைக்கு தான் வந்தார், மிஸ்டர் சேகர், என்னுடைய அருமையான நண்பர். நான் கத்தீட்ரல் பங்குல ஆடியேஷன் வாங்கிறதுக்கு முன்னாடி இருந்தே எனக்கு அவர் நல்லா தெரியும். அவரும் அப்போ சின்ன வயசுல இருந்தப்ப நிறைய பாடல்கள் கேட்டு உடனே எல்லாத்தையும் எடுத்து அருமையா பண்ணுவார். அதனால இன்னைக்கு நான் கூப்பிட்டேன். 2 இதுதான் வாசிச்சு கிறிஸ்டி உடனே சொன்னாரு, இந்த பொண்ணுக்கு ஃபிங்கர் நல்லா வருது ஃபாதர் அப்படின்னாரு. அதனால இந்த இசை கலை இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கள்ட்ட இருக்குது. பாடக்கூடிய திறமைகள் ரொம்ப அருமையாக இருக்கிறது. இங்கே நிறைய பிள்ளைங்க அழுதுகிட்டேலாம் பாடினாங்க என் முன்னாடி. இருந்தாலும் இன்றைக்கு ரொம்ப பெருமையோடும் கர்வத்தோடும் ரொம்ப அருமையாக அந்த மேடையில இருந்து பாடி இருக்கிறாங்க. எனவே அதற்காகவும் நான் பாராட்டுகிறேன். அதுபோல என்னுடைய நண்பர் ஜெரோம் என்கின்ற குமார், அவர் இப்போதைக்கு PhD பண்ணிட்டு இருக்கிறார் இங்கிலீஷ்ல. அதனால அவர் காலேஜ் வேலை இருக்கு, பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ண வேண்டியிருக்கு, அது மற்ற வேலைகள் இருக்குது அப்படி நான் சொன்னேன். இருந்தாலும் எனக்காக ஒரு வாரமாவது நீ வர வேண்டும் என்று சொல்லி காலையில் 9:30-10 மணிக்கு வந்தாருன்னா திரும்ப லஞ்ச் சாப்பிட்டு போவார். திரும்ப சாயங்காலம் ஒரு 4:30க்கு வந்தாருன்னா 9-10 மணிக்கு தான் போவார். அப்படி ரொம்ப கமிட்டடாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு எல்லாருமே வேலை செய்திருக்கிறார்கள். எனவே இந்த நேரத்தில் நான் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறேன். நம்ம ஊர்ல இந்த மாதாவினுடைய இந்த கெபியில இப்படி ஒரு நிகழ்வை நம்ம நடத்தி இருப்பது நிச்சயமாக அன்னை மரியாவுக்கு புகழ் சேர்க்கிறதாகவும் இருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய திறமையை நம்ம வெளிக்கொண்டு வந்து கடவுளுக்கு அதை ஒரு புகழஞ்சலியாக செலுத்தியதாகவும் இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் இந்த நிகழ்வை அருமையாக இன்றைக்கு நம்ம நடத்தி இருக்கிறோம். இது இவ்வளவு நேரம் உட்கார்ந்து பார்த்துருக்கிற உங்களுக்கும் எல்லாருக்குமே பசிக்கும் தான், இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி உட்கார்ந்து பார்த்துருக்கிறீங்க, உங்களுக்கும் பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது பங்கின் சார்பாக இந்த கீபோர்டு வாசலுக்கு இசை கலைஞர்கள் எல்லாருக்குமே ஒரு சிறிய பரிசை நான் கொடுக்கிறேன். நீங்கள் எல்லாருமே கரவொலி எழுப்பி அவர்களை பாராட்டவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திரு குமார் அவர்களுக்கு பொன்னாடை போட்டுகிறார். பொன்னாடை போட்டு கௌரவிக்கிறார். நம்முடைய நினைவாக ஒரு நினைவு பரிசு வழங்குகிறார் தந்தை அவர்கள். அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக திருச்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய கிட்டாரிஸ்ட் திரு சேகர் அவர்களுக்கு தந்தை அவர்கள் பொன்னாடை அணிவிக்கின்றார்கள். நினைவு பரிசு நம்முடைய கொயருடைய மாஸ்டர், கீபோர்ட் மாஸ்டர் வந்து கிறிஸ்டி அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாகவும் பங்கு தந்தை அவர்கள் பொன்னாடை அணிவிக்கின்றார்கள். அடுத்த நினைவு பரிசும் வழங்குகின்றார்கள். அதுபோல இந்த நாளிலே அருமையாக ஒலி அமைப்புகளை ஏற்படுத்தி செய்த பவுல் அவர்களுக்கும்
பொங்கல் தயார் செய்தவர்களுக்கும் இன்னும் பொங்கல் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாக்க நம்ம அனைவரும் கொண்டு விட்டு செல்லலாம். மீண்டும் தங்கம் டிவிக்காருக்கும் ஒரு வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப அருமையாக இந்த எல்லா ஏற்பாடுகளையும் செய்து இந்த பாட்டு எல்லாம் நல்லா வரணும்னு கிளீண்டன் வந்து ரொம்ப ஆர்வத்தோடும் அதே நேரத்தில் திட்ட வேண்டியது திட்டி அப்படியெல்லாம் எடுத்து ரொம்ப அருமையாக இந்த மேடை அமைப்பது இங்கே எல்லாமே நல்லா செய்யணும் அப்படிங்கிற விதத்தில் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்திருந்தார்கள். எனவே இன்னும் ஒரு முறை பாடகர் குழுவுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்குமே நன்றி. அன்பார்ந்த பெற்றோர்களே, இந்த நிகழ்ச்சியை செவ்வனே ஏற்பாடு செய்த பங்கு தந்தை அவர்களுக்கு முதலில் நம் அனைவரின் சார்பாக கரவொலி முழங்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் நம்முடைய அருள் சகோதரிகள், ஊர் பொதுமக்கள் மற்றும் பங்கு இறை மக்கள், சிறுவர் சிறுமியர், இசைக்குழுவினர், பாடகர் குழுவினர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த சமயத்தில் நாம் ஒன்றை யோசித்து பார்ப்போம். நாம் நம்முடைய இடத்திலே உட்கார்ந்து இருக்கின்றோம். உட்கார்ந்து இருக்கும் பொழுது நமக்கு கடினமாக இருக்கின்றது. ஆனால் இங்கு பாடும் பொழுது இவர்கள் மேடையில் இசை அமைத்தவர்கள் ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு அடுத்த பாடலுக்கும் தயாராகிக் கொண்டு ஓய்வில்லாமல் 2 மணி நேரத்திற்கு மேல் இங்கே இசை அமைத்திருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் கரவொலி எழுப்புவோம். இந்த இசைக்குழுவினர் கீபோர்ட் வாசித்த நம்முடைய பங்கு தந்தை அர்ப்பணி விக்டர் ஜெயபாலன் அவர்களுக்கும், செல்வி கிறிஸ்டே அவர்களுக்கும், திரு குமார் அவர்கள் கருகுளத்திலிருந்து வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் 3 பேருக்கும் நாம் இங்க கீபோர்டு வாசித்திருக்காங்க. இந்த இசையோடு நாம் பாடி இருக்கின்றோம். அதோடு கூட இன்று கிடாரிஸ்ட் திரு சேகர் அவர்கள் திருச்சியிலிருந்து வந்திருக்கிறார்கள். இவர்கள் இந்த மேடையில் ஆடாமல் அசையாமல் மிகவும் கச்சிதமாக இந்த பாடல்களை பாடுவதற்கு இசை அமைத்திருக்கிறார்கள். இசையோடு இணைந்து நாம் மாதாவை அன்னையின் பாடல்களை பாடி இருக்கின்றோம். இதனை ஒளிப்பதிவு செய்த தங்கம் டிவி சேகர் அவர்களையும் நாம் கரவொலி எழுப்பி அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவருக்கும் நன்றி. Thank you.